Exercise 2.5 10th sum. In a theatre, there are 20 seats in the front row and 30 rows were allotted. இப்போ இந்த தேட்டரில் 20 சீட் இருக்குது ஃபஸ்ட்டு 20 சீட் இந்த ஃப்ரண்ட் ரோ. அப்போ ஃபஸ்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குது அண்டு 30 ரோஸ் ஆர் அலாட்டட். மொத்தம் அப்போ எத்தனை ரோஸ் இருக்குது? ஃப்ரண்ட் ரோனா ஃபஸ்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குது, டோட்டலாக 30 ரோஸ் இருக்குது. ஈச் சக்ஸசிவ் ரோ கண்டென்ஸ் 2 additional seats than its front row. அப்போ ஃப்ரண்ட் ரோ காட்டிலும் அடிஷ்னலாக 2 சீட் ஒரு ரோக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ டோட்டலாக 30 ரோ இருக்குல்ல, ஃபஸ்ட் ரோவில் 20 சீட், அப்போ செகண்டு தேர்டு ஃபோர்த்து அப்படியே டோட்டலாக 30 ரோஸ் இருக்குது. ஒரு ரோலையும் வந்துட்டு 2 சீட் எக்ஸ்ட்ரா வருதுங்கிறாங்க. each successive row contains 2 additional seats than its front row. Front row காட்டில் 2 additional வந்துட்டே இருக்குது. How many seats are there in the last row? அப்போ இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடலாம். There are 20 seat in the first row. ஃபஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்குது. டோட்டலாக எத்தனை ரோஸ் இருக்குது? 30 ரோஸ் இருக்குது. டோட்டலாக 30th. அப்போ லாஸ்ட் ரோ வந்து ஃபஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்குது. அப்படியே டோட்டல் எத்தனை ரோ இருக்குது? 30 ரோ இருக்குது. அப்போ 30 ரோங்கும்போது அது என்ன? அப்போ n ஈக்குவல் டு 30 ரோஸுங்கிறது கொடுத்துட்டாங்க. ஒரு ரோலையும் என்னது? 2 additional seat. 2 additional seatனா ஃபஸ்ட்டு வந்துட்டு 20னா அடுத்து 2 additional 22, 24 எக்ஸெட்ரா இப்படியே வந்துட்டே இருக்குது. மொத்தம் 30 ரோஸ் வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் 20, அப்போ செகண்ட் ரோவில் எவ்வளோ? 22, தேர்ட் ரோவில் 24, அப்படியே டோட்டலாக 30 ரோஸ் இருக்குது. அதில் 2 தான் அடிஷ்னலாக வரையில் 30th ரோவில் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஈச் சக்ஸசிவ் ரோ கண்டென்ஸ் 2 additional seats than its front row. How many seats are there in the last row? லாஸ்ட் ரோ தான் ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துட்டு காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். என்ன 2 தான் அடிஷ்னல் இது. அப்போ காமன் டிஃப்ரென்ஸு டின்னு தெரிஞ்சிடும். இல்லை லாஸ்ட் டேர்ம் லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்குங்க? லாஸ்ட் ரோனா எத்தனாவது லாஸ்ட் ரோ? 30th ரோ. அப்போ 30th டேர்மில் என்ன ஆன்சருங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ரோவில் 20 இருக்குது. அப்போ செகண்ட் ரோலே தெரிஞ்சிருச்சு, காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 30th ரோவில் எத்தனை சீட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 30th ரோக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும்? TN கண்டுபிடிச்சா போதும். அப்போ கிடைக்கிறதா 30th ரோவில் வர நம்பர் இல்லையா? நமக்கு சாதாரண ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு 19th டேர்ம் கண்டுபிடிங்க, 50th டேர்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி இங்கே வேர்டிங்காக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்குது, ஒரு ரோக்கு 2 அடிஷ்னலாக வருது, டோட்டலாக 30 ரோஸ் இருக்குது. அப்போ எத்தனை அதில் சீட் வரும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் ரோ 20, 22, 24 அப்படியே வரையில் 30th ரோவில் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 30th ரோவில் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சா போதும்? TN ஈக்குவல் டு A + n - 1 இன்ட்டு டின்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்போ அதான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். சொல்யூஷன் கிவன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதால எழுதிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சின்ஸ் தேர் ஆர் 20 சீட்ஸ் இந்த ஃபஸ்ட் ரோ. ஃப்ரண்ட் ரோனா ஃபஸ்ட் ரோவில் 20 சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ரோவில் 20 கொடுத்தா ஃபஸ்ட் ரோங்கிறது என்னது? T1 ஆர் A. அதான் இங்கே எழுதியிருக்கோம். A ஈக்குவல் டு 20 அல்லது T1ன்னு சொல்லலாம். அடுத்து ஈச் சக்ஸசிவ் ரோ கண்டென்ட் 2 additional சீட் சொல்லியிருக்காங்களா? அது எழுதி தான் எழுதணும். ஆன்சரை எழுதும்போது கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ கொடுத்ததை எழுதி தான் ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட் என்ன எழுதணும்? சின்ஸ் தேர் ஆர் 20 சீட் இந்த ஃபஸ்ட் ரோ. ஃபஸ்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எழுதிட்டு A ஈக்குவல் டு 20. அடுத்தது எப்படி எழுதணும்? அடுத்து கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதி தான் எழுதணும். ஈச் சக்ஸசிவ் ரோ கண்டென்ட் 2 additional seats than its front row. ஃப்ரண்ட் ரோவை காட்டிலும் 2 அடிஷ்னலாக வரும்னு இருக்காங்க. அப்படிங்கும்போது என்னது? T1ங்கிறது 20, இப்போ T2ங்கிறது 20 + 2 22, T3ங்கிறது 22 + 2 24 அண்ட் ஸோ ஆன் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா 30th ரோ வரைக்கும் அதே மாதிரி இருக்குது. T30 வரைக்கும் அப்படியே எழுத முடியாது. அண்ட் ஸோ ஆன் போட்டோம். அப்போ நமக்கு எப்படின்னா 2 அதன் அடிஷ்னலாக வருது. கண்டிப்பாக அது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் தான். அப்போ நம்ம அதை அப்படியே எழுதிக்கிறோம். நம்பர்ஸாக எப்படி சாதாரண எழுதுவோமோ அது மாதிரி. Therefore, the arithmetic progression is 20, 22, 24 etc. எழுதுறோம். மொத்தம் எத்தனை ரோஸும் கொடுத்துட்டாங்க? 30 ரோஸும் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன மீனிங்? n ஈக்குவல் டு 30. அப்போ என்னெல்லாம் வேணும் இந்த ஃபார்முலாவுக்கு? ADN தானே. அப்போ A ஈக்குவல் டு 20, n ஈக்குவல் டு 30, டிங்கிறது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 22 - 2 ஈக்குவல் டு 2, D ஈக்குவல் டு 2. இனி அந்த TN ஃபார்முலா TN ஈக்குவல் டு A + n - 1 இன்ட்டு D. நம்ம T30 தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 30th ரோவில் தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ T30 ஈக்குவல் டு ஏங்கிறது 20, 20 + 30 - 1 இன்ட்டு டிங்கிறது 2, 20 + 29 இன்ட்டு 2, 20 + 29 இன்ட்டு 58. இப்போ 20 + 58 78. அதாவது T30 ஈக்குவல் டு 78. T30 என்னது? 30th ரோவில்
78 seats இருக்குது, அதான் இங்கே எழுதிட்டோம். therefore there will be 78 seats in the last row. last rowங்கிறது 30th row, அதான் எழுதிருக்கோம். therefore there will be 78 seats in the last row. இப்போ இதான் ஆன்சர். அப்போ சாதாரண நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு 50th term 30th term அப்படி கண்டுபிடிக்க சொன்னால் என்ன கண்டுபிடிப்போமோ அதான் இங்கே செஞ்சுருக்கோம். இங்கே வேர்டிங்கில் சம்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அப்போ ஏங்கிறது டிங்கிறது என்னங்கிறது 30th. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். 10th sum completed. 11th sum. The sum of 3 consecutive terms that are in arithmetic progression is 27. The sum of 3 consecutive terms ஓட sum வந்துட்டு that are in arithmetic progression is 27 and their product sum வந்துட்டு 27 and their product வந்து 288. Find the 3 terms. அப்போ அந்த 3 consecutive terms என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த 3 consecutive termsனால நம்ம எடுப்போம்ல 3 terms, அதான் இங்கே எடுத்துக்கிறோம். இல்லை இந்த 3 consecutive termஸாக நம்ம சாதாரணமாக அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஜென்ரல் டைம் என்னவாக இருக்கும், a + d a + 2dன்னு எடுப்போம்ல. இங்கே நம்ம என்ன படிக்கிறோன்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக முன்னாடி இருக்கிற ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம். ஏக்கு முன்னாடி என்ன வரும், a - d a + d. 3 consecutive termஸ்னால் அடுத்தடுத்த நம்பர் தான். அப்போ a + d a + 2d அப்படியே எடுத்துக்கலாம், ஆன்சர் கிடைக்கும். நமக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை மைனஸ் வரும்போது நமக்கு கேன்சலேஷனில் இங்கே டேரெக்டாக ஆட் பண்ணல, டி கேன்சல் ஆகிட்டு டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஏக்குள்ள அது கிடச்சிரும். அதனால என்ன பண்ணிக்கிறோன்னா ஏக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்னவாக இருக்கும், a - d. ஸோ 3 consecutive terms நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அடுத்தடுத்து உள்ள 3 நம்பர்ஸ் எடுக்கணும். அதனால் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், a - d, a + d எடுத்துட்டோம். இதோட ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 27. இப்போ சம் ஈக்குவல் டு 27. சம்னா என்னது, இந்த 3 டேர்ம்ஸை ஆட் பண்ணும். a - d + a + d ஈக்குவல் டு 27. அப்போ நமக்கு ஆட் பண்ணல -d + d கேன்சல் ஆகிடும். a + a ங்கிறது 3a ஈக்குவல் டு 27. a ஈக்குவல் டு 27/3 என்ன ஆகிடும், 9. இப்போ a ஈக்குவல் டு 9 கிடச்சிருச்சு. இனி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் வந்து 288 கொடுத்துருக்காங்களா. ப்ராடக்ட்டை இந்த 3 டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணணும். a - d × a + d ஈக்குவல் டு 288. இப்போ ஏக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏக்கு போல் அதோட வேல்யூ கொடுத்துக்கலாம். 9 - d × 9 × 9 + d ஈக்குவல் டு 288. இதில் இந்த 9 - d × 9 + d இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். a + b × a - b ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, a² - b². இப்படி ஒரு ஃபார்முலா ஐடென்டிட்டியில் படிச்சிருப்போம், ஐடென்டி ஃபார்முலா இல்லையா. அப்போ அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 9 - d × 9 + dனா என்ன எதுனா போதும், 9² - d². இப்போ இங்கே ஒரு 9 இருக்குது, அதான் இங்கே எழுதிருக்கோம். 9 × 9² - d² ஈக்குவல் டு 288. ஃபஸ்ட்டு இந்த 9 என்ன d தான் எடுத்து கண்டுபிடிக்கணும். டியும் கண்டுபிடிச்சாதான் இங்கே நமக்கு 3 டேர்ம்ஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏவும் டியும் கண்டுபிடிச்சாதான் இதுக்கான வேல்யூ கொடுத்து நமக்கு 3 டேர்ம்ஸ் நம்பராக எழுத முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டி கண்டுபிடிக்க போகிறோம். டி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த 9 தான் நீட்டு கொண்டு வரணும். அப்போ 9² - d² ஈக்குவல் டு 288 / 9. இப்போ 9 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 1 9 சார் 9, 9 3 சார் 27, 28 கேரியர் 1 வரும், இங்கே 18, 9 2 சார் 18, தட் மீன்ஸ் 32. அப்போ நமக்கு 9² வேல்யூ என்னது, 9 9 சார் 81. 81 - d² ஈக்குவல் டு 32. நம்ம டி தானே கண்டுபிடிக்கணும். இது இங்கிட்டு கொண்டு போய்ட்டு இந்த நம்பர் இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அப்போ 81 - 32 ஈக்குவல் டு -d² இங்கிட்டு வரல +d² ஆகிடும். அப்போ 81 - 32 எவ்வளோனா 49. அப்போ d² ஈக்குவல் டு 49. தட் மீன்ஸ் d ஈக்குவல் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வேலை என்ன ஆகிடும், ஸ்கொயர் ரூட். இப்போ d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49ங்கிறது எவ்வளோ, 7 7 7 7 தானே 49. அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது ரெண்டுமே வரும், +or- ரெண்டுமே எழுத முடியும். அப்போ d ஈக்குவல் டு +or-7. அதாவது காமன் டிஃபரன்ஸ் டிங்கிறது +7 எடுத்துக்கலாம், டிங்கிறது -7 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி 3 டேர்ம்ஸ் டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். அப்போ 2 வரனால ஃபஸ்ட்டு நமக்கு அந்த 3 டேர்ம்ஸ் எழுதிருக்கு. ஏக்கு 9ம் டிக்கு வந்து 7ம் வச்சு 3 டேர்ம்ஸ் எழுதணும். அடுத்து ஏக்கு 9ம் டிங்கிறது -7 வச்சு அதேமாதிரி 3 டேர்ம்ஸ் எழுதணும். ஓகே, 2 ஆன்சராக கிடைக்கும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு therefore the 3 terms are எப்படி எழுதுறோம்னா, if a equal to 9 d equal to +7 எடுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு a - d, a + d தான் எடுத்துருக்கோம். ஈக்குவல் டு ஏக்கு பவரம் 9 - dக்கு பவரம் 7, ஏக்கு பவரம் 9, a + 9 + 7. therefore arithmetic progression தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 terms ap equal to 9 - 7 எவ்வளோ, 2, 9, 9 + 7 16. இது ஃபஸ்ட் இதில் எழுதிட்டோம். அடுத்து -7 வச்சு எழுதணும்.
இஃப் ஏ ஈக்குவல் டு 9 டி ஈக்குவல் டு -7 இதே 3 டேர்ம்ஸ்க்கு தான் a மைனஸ் டி a ப்ளஸ் டி ஈக்குவல் டு 9 மைனஸ் அதாவது a மைனஸ் டி தானே அப்போ 9 மைனஸ் டிக்கு -7 வரும் ஏக்கு வந்து 9 அடுத்து a ப்ளஸ் டினா a ப்ளஸ் டிக்கு போகிற -7 அப்போ 9 மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் 9 + 7 16 9 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்போ 9 - 7 2 அப்போ இதான் ரெண்டு ஆன்சராக கிடைக்கும் நமக்கு 3 டேர்ம்ஸ் வந்துட்டு இந்த ஆன்சர் இருக்கும் ப்ளஸில் எடுக்கையில் மைனஸில் எடுக்கல இந்த ஆன்சர் வரும் ஸோ நமக்கு 11th சம்மும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு தென் 12th சம் the ratio of 6th and 8th term of an arithmetic progression is 7:9 அப்போ நமக்கு 6th and 8th termக்குள்ள ரேஷியோ வந்துட்டு 7:9 கொடுத்துட்டாங்க find the ratio of the 9th and 13th term 9th and 13th termக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும் 6th and 8th termக்குள்ள ரேஷியோ கொடுத்துட்டாங்க 9th and 13th termக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஓகே ரேஷியோனா நம்ம எப்படி எழுதுவோம் ஃப்ராக்ஷனாகவே எழுதலாம் இல்லையா ரேஷியோவை ஃப்ராக்ஷனாகவே எழுதலாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஃப்ராக்ஷனாக இருந்தால் அது ரேஷியோவாகவும் எழுதலாம் இப்போ 6th and 8th term ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களே நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு ஃப்ராக்ஷன் எழுதிக்கிறோம் இப்போது சொல்யூஷன் வந்துட்டு 6th and 8th termோட ரேஷியோ இது 6th termல எப்படி எழுதலாம் T6 divided by 8th term வந்து T6 divided by T8 equal to 7:9 7 divided by 9 இது ரெண்டும் நமக்கு the ratio of the 6th and 8th term of an arithmetic progression ratio கொடுத்துருக்காங்களா அது இப்படி எழுதிக்கலாம் 6th T6 divided by T8 equal to 7 divided by 9 இப்போ நம்ம சாதாரண என்ன பண்ணுவோம் டிவிஷன் ஆகிறது இங்கிட்டு இருந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகும் ரெண்டுமே அப்போ இது இங்கிட்டு வரையில் மல்டிப்ளிகேஷன் ஆகும் எப்படி ஆகும் 9 T6 equal to 7 T8 இப்போ சாதாரணமாக இந்த T6ங்கிற TN ஃபார்மில் என்னது a + n - 1 × d என்னில் இங்கே ஒன்று ரெடியூஸ் ஆகி தான் டிஃப்ரென்ஸ் எழுதுவோம் இப்போது 9 × T6ங்கிறது எப்படி எழுதலாம் a + 6ங்கிறது என்ன ஆகிடும் 5d a + 5d equal to 7 × a + 7d அடுத்து இந்த 9 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் 7 வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ என்ன ஆகிடும் 9 × a 9a + 9 × 5 45d equal to 7a + 49d அடுத்து நமக்கு வந்துட்டு ஏல ஒரு சைடு டிஎல ஒரு சைடு எழுதுகிறோம் அப்போ 9a 7 எங்கிட்ட வரையில் -7a equal to 49d இந்த +45d எங்கிட்ட வரையில் -45d that means 9a - 2 7aங்கிறது எவ்வளோ 2a equal to 49 - 45ங்கிறது 4d therefore a equal to 2 இங்கிட்ட வரையில் என்ன ஆகிடும் டிவிஷன் ஆகிடும் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது 4d divided by 2 கேன்சல் ஆகில 2 வரும் அப்போ a equal to 2d ஏக்கு என்ன கிடச்சிருச்சு 2dங்கிறது கிடச்சிருச்சு இதை நம்ம கொடுத்துருக்கிற அந்த கிவன் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் நம்ம கொஸ்டினில் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த 9th and 13th term 9th term to the 13th termக்கான ரேஷியோ அப்படின்னா எப்படி எழுதலாம் 9th termனா T9 divided by T13 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ T9 divided by T13 இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும் இப்போ T9ங்கிறது எப்படி எழுதலாம் a + ad divided by 13ங்கிறது a + 12d which is equal to a க்கு தான் நம்ம 2dன்னு கண்டுபிடிச்சிருக்கோமே அந்த ஏக்கு போகிற இப்போ 2dன்னு எழுதிக்கலாம் 2d + ad divided by 2d + 12d which is equal to 2d + 8d எவ்வளோ 2 + 8 10 10d divided by 2 + 12 14 14dன்னு வரும் d கேன்சல் ஆகிடும் 14 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம் 7 2s are 14 5 2s are 10 அப்போ என்ன கிடச்சிச்சு நமக்கு 5/7 அது T9 divided by T13 equal to 5/7 that means ரேஷியோவில் நமக்கு இதோட முடிஞ்சது தான் ஆனால் ரேஷியோவாக கேட்டனால அந்த ரேஷியோ டேர்மில் எழுதிக்கணும் T9 = T13 equal to 5:7 இதான் அதுக்குள்ள ஆன்சர் ஓகே ஸோ 12th சம்மும் கம்ப்ளீட்டட்